வந்திருக்கக்கூடிய பெண் பாவை யார் என்று விளக்கம் தெரிகிறதா? விளக்கமாக சொன்னால் விவரமாக புரியும். நான் பிறந்த நாடு கலிங்க தேசம் கீர்த்தி வருவருக்கும் சொர்ணமாலா என்று சொல்லக்கூடிய அம்மையாருக்கும் பெண்ணாக பிறந்தேன். நீங்கள் பிறந்தீர்கள். என்னுடைய நாமதேயம் பொன்மாலை பொன்னுருவி சுபாங்கனி என்று உரைப்பார்கள். சுபாங்கனி என்று சொல்வார்கள். பொன்னுருவின் ஏன் உரைத்தார்கள்? எப்படி? அந்த பொன் தொட்டியிலே என்னை போட்டதால், பொன் தொட்டியில் உங்களை போட்டதால் பொன்னானது அப்படியே உருகி விட்டதா? ஓஹோ, அந்த பொன் தொட்டியில் போட்டவனே அந்த பொன்னானது உருகி விட்டது. அதனால ஆகையால் பொன்னுருகி என்று பெயர் வைத்தார்கள். பொன்னுருகி என்று ஒரு பெயர் வைத்தார்கள். ஆனால் சபையில் அவர் என்ன எப்படி வருகிறேன்? பச்சை பாதி
சபையில் வந்து கொண்டிருக்கிறேன். பச்சை பசுமை போல் சபையில் வருகிறீர்கள். நாலொரு வேணி பொய்தோறு வண்ணமாக நாலொரு வேணி பொய்தோறு வண்ணமாக கலந்து கொண்டே வந்தேன். நான் யாரை மாலையிட்டேன் தெரியுமா? யாரை மாலையிட்டீர்கள்? என்ன நாடு? அங்க தேசம். ஆளக்கூடியவர் யார்? கர்ண மகாராஜன். அவர்தான் மாலையிட்டேன். இருவருக்கும் ஒரே ஒரு குழந்தை. ஒரே ஒரு குழந்தை. வீர விஸ்வகேது என்று குழந்தை பெற்றெடுத்தோம். ஒரே ஒரு குழந்தையை பெற்றெடுத்தீர்கள். வீர விஸ்வகேது. குழந்தை நாலொரு மேனி பொய்தோறு வண்ணமாக வளர்ந்து கொண்டே வருகிறார். இல்லாமல் இருந்தாலும் எனக்கு முன்பா வரக்கூடிய தாதி பெண்கள் இன்னும் வரவில்லை. எனக்கு முன்பா வரக்கூடியவன் நீங்கள். இன்று காலத்தமும் ஏனாகிவிட்டது. வேலை முடித்து விட்டாயா? வாஜனம் அடைந்து விட்டாயா? என்றும் இல்லாமல் அம்மா பெண்களா விருந்து விட்டாலே பாவம் அம்மா. காலத்துல நித்திரை என்பது வரக்கூடாது. அப்படி வந்தால் அந்த பெண்ணிற்கும் ஆகாது, எனக்கும் ஆகாது, அந்த குடும்பத்திற்கும் ஆகாது தாயே. ஆமா, இந்த நித்திரையானது இன்றைக்குதான் வந்திருக்கின்றதா? வேற இன்றைக்காக வந்திருக்கிறதா? என் நித்திரை தெளிவிடும் என்றால் நீங்கள் என்ன வேலை செய்ய வேண்டும்? கோடிகள கூட்டை மீது சாத்து தூக்கி கொள்ள
அம்மா என் நித்திரை தெளிவனும் என்றால் என்றால் நந்தவனம் சென்று ஆமா. மலர்களை பறித்து அஞ்சனையாய் அலங்கரித்து உங்கள் குடை மீது சைடித்தால் நித்திரை தெளிந்து விடும் அல்லவா? அப்படியே செய்கிறோம் அம்மா. மண்டலம்மா கமரு வேலையம்மா கண்டல் வரும் வேலையம்மா கண்டல் வரும் வேலையம்மா
அம்மா நான் கண்ட கிடவிலே பொல்லாத சொற்பனை கண்டேன் அம்மா. பஞ்சனை மீதில் உன்னேன் பக்கத்தில் இருந்தோம் என்ன பஞ்சனை மகளுள்ள வாக்கு நீங்கள் கண்டாக்கினாவோ கேட்ட அசுரர் வாக்கு உங்கள் செய்தவன் கேட்டாக்கோ எங்கள் செய்தவன் கேட்கவில்லை. இதுதான் இதுதான் என்று சொன்னால் தகுந்த பதில் சொல்கிறோம் அம்மா. எடுத்து சொன்னால் தகுந்த பதில் சொல்கிறோம். அது விஞ்ஞான எனக்கு ஒன்றும் தெரியாதக்கா. தெரியாதா? எனக்கு தெரியாது. சரி அம்மா அம்மா எப்படியாமா இருக்கும்? ஒன்று புரியலையா? ஆமாம் தாயே. மாலை வரிசையுடன் வருமே அம்மாவுடைய கனவில சேலை மாலைலாம் வந்து சொன்னாங்க. அது புதியதாக இருந்தா பழையதாக இருந்ததா கேட்டு பாக்குறாங்க. அம்மா சேலை மாலைலாம் வந்து சொன்னீங்களே அது புதியதாக இருந்ததா அல்லது பழையதாக இருந்ததா? புதியதாக சேலை மாலை Oh
அம்மாவுடைய தேவமானது எப்படி இருக்கும்? அம்மா இப்பேற்பட்ட கனவு கண்டதிலிருந்து உங்களுடைய திரேகமானது எப்படி இருக்கிறது? அடுத்து பாண்டி போட்டு என்னமோ இருந்திருந்து என் உடல் பதுறதடி எரிகின்ற சுள்ளியிலே எண்ணெய் அது ஊற்றினால் எப்படி மென்மையாக எரியுமோ அது போல அம்மாவுடைய தேவமானது எரியுதாமே. சரி, இதனால் யாருக்கு என்ன நேரம் என்று அம்மா இதனால் யாருக்கு என்ன நேரம் என்று அறிவிக்கிறீர்கள்? நான் இல்லாத எதுவும் வேலை ஆகாதீங்க. அம்மா ஓடுறாங்க. தம்பிக்கு என்ன ஒரு ஆபத்து நேருமோ அந்த தம்பிமாருக்கு என்ன ஒரு அருமை வந்து நேற்று இதுவரையும் சொன்னால ஆமா உனக்கு எதனா புரிஞ்சுதா? எனக்கு தானே புரிஞ்சுதா இல்லையாமே? எனக்கு ஒண்ணு புரியலையா? உனக்கு எதனா புரிஞ்சுதாமா? மாமா எனக்கு ஒண்ணும் புரியலையா? வேலை கை வைக்காதீங்க. வேலை கை வச்சா கல்வி எதனா ஒண்ணு ஆயிடும் சொல்லு. ஒண்ணு ஆயிட்டோம். ரெண்டு பேரும் கேக்குறியே, உங்க ரெண்டு பேருக்கு புரியலையா? உனக்கு எதனா புரிஞ்சுதா? எனக்கு தான் ஒண்ணும் புரியல. நீ சொல்ல வருது என்ன? அவங்க தாய் வீட்டுக்கு நேருமா மாமியார் வீட்டுக்கு நேருமா இன்னும் தெளிவா கேட்டு வந்தா நான் புட்டு 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 சொல்லி புட்டு இங்க தெளிவா சொல்லிடுறேன். கொஞ்சம் உசாரா வேறு நாங்க யார கண்டதாச்சுக்கோ தெரியாம கூடும். நான் பாக்குற மாதிரி ரெண்டு பாட்டு தூகாத இறக்கி வச்சுமா. அம்மா நீங்க சொல்லி வந்த பதங்கள் சரிவர புரியவில்லை. சொன்னது ஒன்றும் புரியலையே. தந்து தெளிவாக சொன்னால் சொல்லுகிறோம். அப்படியே ஆமா தாயே. ஒரு கண்ண பழகில் என்ன வைத்து போல காட்டவும் மல சூட்டவும் என்ன பழகில் என்ன வைத்து போல காட்டவும் மல சூட்டவும் சொல்றி தென்னம்பத்து தன்னை ஒத்து போலியா இருக்கிறோம். நாய் எப்படி காட்டுறா பேரு காது அடிப்பாங்க சிங்கம் வந்து ஓட்டம் அப்படியே காட்டாங்க. ஒரு கண்ணப்பல்லக்கினில் எண்ணெய் வைத்துக் கொள்ள காட்டவும் மல சூட்டவும் கண்ணப்பல்ல என்னன்னா தெரியுமா? பல்லக்கிலே பல்லக்கு 3 விதமான பல்லக்கு. என்னென்ன பல்லக்கு? புஷ்ப பல்லக்கு, விமான பல்லக்கு, கர்ண பல்லக்கு. இதெல்லாம் எதுக்கு ஓடுவது? புஷ்ப பல்லக்கு விமான பல்லக்கு சொல்றேனே. ஆமா. சாமி ஊர்வலம் போய் வந்தா ஓடுவது. சாமி ஏதோ தேர் திருவிழா
திருநாக்கு எல்லாத்துக்கும் உதவுது. சரி, நல்லதுக்கெல்லாம் உதவுது. இது 2 பல்லுக்கு நல்லதுக்கு உதவுது. ஆமா. கர்ணம் பல்லுக்குன்னு சொன்னேன். தெரியல. தெரியல. ஆமா. இதுக்குதான் இந்த மாதிரி ஆள் இருக்கணும்ன்றது. சொல்லியா? சொல்லு. கர்ண பல்லுக்குன்னா அது உனக்கும் உதவும். உனக்கும் உதவும். எனக்குமா? இந்த வகாந்திங்கிறாங்களே இவங்களுக்கும் உதவும். பத்துங்கிறாங்களே இவங்களுக்கும் உதவும். உனக்கும் உதவுமா? எனக்கு தான் உதவும். சரி, அது எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? சொல்லி காட்டுவா, செய்து காட்டுவா. சொல்லி காட்டுனா யாருக்கும் புரியாது. செஞ்சே காட்டுது. செய்யறதுக்கு நிறைய தேவைப்படுமே. நீ அப்படியே செயல்முறையா? கை பாவனையா? இந்த பார், நல்லா பாத்துக்கணும். ஒரு வாட்டி தான் காட்டுவேன். நீ எனக்கு தெரியும், நீ புடிச்சுப்ப. இது புடிக்கிட்டு தான் கொஞ்சம் டைம் ஆகும் போடுது. நம்ம சுசுர் பாக்குறான் வந்ததுல இருந்தே. சொல்லியா? சொல்லட்டுமா? 2 நெடுக்கு. 2 நெடுக்கு ஏன் கை வரும்? பின்ன 2 நடுக்கு எப்படி வரும்? இப்படிதான் ஒரு 2 நடுக்கு. 2 நெடுக்கு இப்படி முன்ன கை காட்டு. பின்ன கை காட்டினா இப்படி போய் கை காட்டினா உங்களுக்கு தெரியுமா? ஐயோ, தெரியலையா? அதனாலதான் 2 நெடுக்கு. சரி, அப்படியே 2 நெடுக்கு. அப்படிதான் காட்டு. 2 நெடுக்கு. ஏய் குறுக்கு. எங்க குறுக்கு? அதிகத்துல இருக்கிறாங்க. குறுக்குன்னு இப்படி காட்டு. கை காட்டு. இப்படி காட்டுவேன். நீ 18ஆம் படியா இல்ல ஐப்பு கோயில் படியா அப்படின்னு கேப்ப. 2 ஒண்ணுதான் சொல்லு. சரி, 2 நடுக்கு. குறுக்கு. அது மேல பச்சந்தண்ணன் தடுக்கு. இது பாடடி. இங்கதான் எங்க போற? நாடுதாண்டி. பச்சந்தண்ணன் தடுக்கு. அது மேல நீங்க 2 பேரும் படுக்கு. இது பாட. இது ஆவாத கனவு. போய் அம்மா கிட்ட சொல்லுங்க. இதுவும் ஆகாத கனவு. தாண்டி வாயாய் மரம் பூமி அம்மா அந்த போல ஓன விடுறாங்க. தண்டி வாய் வர பூமியில் நின்று துண்டு துண்டா வெட்டி சுரை கொள்ளையிட வண்டி பண்ண ஓடி என நிறங்கிட உட்கார வைத்தன்னை முக்காடிட கண்டேன். சொல்றா பாடுவா. தண்டு வாய மரம்னா எது ஓடுது? நானு கேக்குறேன். ஆமா, தண்டு வாய மரம்னா வாய் மரத்துக்கு கீழ் மரம். கீழ் மரம் இங்க ஆகுது. வாய் மரத்துக்கு கீழ் மரம் இங்க ஆகுது. கீழ் மரம். என் மேல தப்பு கிடையாது. சொல்லு. நான் சொல்றது வரீங்க. வாயில வாயில இல்லடியே. சொன்ன அப்படின்னு வாயிலன்னா வாயாத வந்துருவேன். ஐயோ, வாழையிலே வாழை. அப்படி. சரி, 3 வாழை. நல்ல அகலமா இப்ப இப்படி காட்டினா உங்களுக்கு நீ தானே கேக்குற. நான் உனக்கு தான் சொல்ல முடியும். இவங்களா கேக்குறாங்க. நல்ல அகலமா இருக்குது. இங்க இருக்குது. எல்லாம் அப்படி காட்டியா? அகலகலமா. அது அகலமா நம்ம சாப்பாடு போடுறாங்க. நீ சாப்பிட்டியே. நீ மச்சி வச்சு வந்துட்டியே. நீ சாப்பிட்டியவா? நீ தானே சொன்ன பாவி. அப்ப நீ சாப்பிடல. தலை வாயல்ல. அருமையா சாப்பாடு போட்டாங்க கோழிக்கறியோட. ஆமா, அது இலவாய். அது சாப்பாட்டுக்கு உதவுது. ஆமா, கோலவாய் எங்க இருக்குது? முன்ன தள்ளிக்குது போல. முன்னாடி போல. ஐயா எது கேட்டாலும் சின்னதா கோலவாய் அப்படி முன்னாடி கை காட்டு. முன்ன 2 கோல தள்ளிக்குது. ஒரு வாய் பக்கம் ஒரு வாய் வந்தமா. ஏய் அத பார், 2 வாய் மரம் கட்டிக்கிறாங்களா? 2 கோல தொங்குதா? அதான் முன்ன 2 தொங்குது. கோல அது கொலவாழை. அது மாதிரி அதுக்கு உதவுது. தண்டு வாழைன்றது அதுதான் தெரியல. தண்டு வாழை மரம்
எங்க ஓதுவது, எப்படி ஓதுவது, அதெல்லாம் உங்களுக்கு தெரியல. அந்த தண்டு வாய் மரம், வாய் மரத்துக்கு கீ மரம், அதுதான் சொல்லிட்டல. அதான் தண்டு வாய் மரம். பச்சை கண்ணு சொல்லுவான்னு சொல்லிட்டேன். அது எங்க தெரியுமா ஓதுவது? இப்போ நீங்க 2 பேரும் என்ன கட்டிக்கிறீங்க. ஐயா இந்த மூஞ்சா, இந்த மூஞ்சிக்கு எங்க 2 பேரும் கேக்குறா? இந்த மூஞ்சி கட்டிக்காதீங்க. நீங்க கேவ ஐயா இல்ல தோகை பெரு இல்ல அது கேவ கட்டிக்கோ. வயலுமா முக்கிய தாலி கட்டுறியா? செத்து போட்டு பேரு உங்களை கேப்பாரா? கேப்பாரா? நீ அது மேல போவாத. இல்ல யாரும் கேட்க மாட்டாங்க. சரி ஆளு ஒரு பேக் மாட்டிக்கிறேன். சரி எங்க வேணாலும் சுத்தி கிடக்கலாம். சரி விடு, அந்த கடி விடு. நான் செத்துட்டு பேரு மாஞ்சான நாள் நடுப்பு 14 நாள் காரி வைப்பாங்க. காரி வச்ச சும்மா இருப்பாங்களா? எல்லாருக்கும் சொல்லுவாங்க. எப்படி? போன் எடுப்பாங்க, தட்டுவாங்க. இப்பதான் போன், அதுக்கு முன்னாடி லெட்டர். ஆமா தெரியுமா? கடிதாசில் போடுவாங்க. இப்போ ஒரு போன் எடுக்கிறாங்க. வா இந்த மாதிரி இந்த பாஞ்சாலம் வச்சுக்கிறான், எல்லாரும் கூப்பிட்டு வந்து சொல்லுவாங்க. முதல்ல பொண்ணு விட்டு சொல்லுவாங்க. பொண்ணு விட்டு தானே அது சீர்கெல்லாம் ஏத்துக்கின்னு வரும். சீர் பெரிய பொண்ணு சொல்லுவாங்க, சின்ன பொண்ணு சொல்லுவாங்க. அது கோடியா ஏத்துக்கு வரும், வரும். பெரிய பொண்ணு வருமா? பெரிய பொண்ணு வரும். அங்க உக்காந்து சொல்லுவாங்க பெரிய பொண்ணு வா, இதாமா அவரோட பெரிய பொண்ணு. அவங்க அப்பானால உயிரே விட்டுரும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி சின்ன பொண்ணு வர சொல்லுவாங்க. இது பல்லாத்துப்பா, இது அவங்க அப்பன் சொத்து மொச்ச துணு பூச்சி அந்த போல சொல்லுவாங்க. பெரியவங்க 1000 பேசுவாங்க. சரி சோமா மொத்தி வரும். மொத்தி வருமா? ஆமா என் போட்டோ மாட்டிருப்பாங்க. நடுவுட்ல மாட்டிடுவாங்க. அது எத்தனை வந்தாங்க சீர் வச்சு அதுல அந்த நடுவுட்டாண்ட வைப்பாங்க. ஒரு இலை ஒண்ணு போட்டு கிச்சிரோ ஒரு ஜாங்கிரியோ கீங்கிரியோ ஒரு லட்டோ கிட்டோ. லட்டு சரி, அதுனா கிட்டு. முழுசா கிட்டு லட்டு, அது லட்டு குண்டு போது கிட்டு. அடப்பாங்க. சரி லட்டோ கிட்டோ ஏதோ சீவிட்டு வச்சு எனக்கு படிப்பாங்க. படிச்சுட்டு என் போட்டோ அப்படியே மோசிங்க கொண்டுதாங்க. ஐயா சரி அப்பயாவது என்ன பண்ணுவாங்களா? என்ன பண்ணுவாங்க? சும்மா இருக்க மாட்டாங்க. கற்பூரம் கொளுத்துவாங்க. கற்பூரம் கொளுத்துட்டு பிறகு மொத்த பேரும் சுத்தி நின்னு பாப்பாங்க. கற்பூரம் எப்ப நிக்குன்னு பாப்பாங்க. எதுக்கு தெரியுமா பாக்குறாங்க? கற்பூரம் எப்ப நிக்குதோ அப்பதான் நம்ம பலகாரம். இது எங்க அண்ணன் வீட்டு வந்து, இது எங்க மாமனார் வீட்டு, எங்க அக்கா வீட்டு வந்து அப்படின்னு ஒண்ணு ஒண்ணா எடுத்து போய் உள்ள சொல்லுவாங்க. ரூம்ல போடுவாங்க. இது முன்னேற்றத்தில் நடக்குது. பொய்தாடா? ஆமா கொஞ்சம் பொய்தோட நடக்குது. இது முடிஞ்சுதா? இது முடிஞ்சா எனக்குன்னு உரிமையான இலை, ஒரே ஒரு இலை தான். அது என்ன? பிண்டி மாவு. அது எப்படியாது? அதுக்கு முன்னாடி பொறி வச்சு இச்சு கல்ல போட்டு நல்லா ருப்பி அதுல போடுவாங்க. ஆமா இப்ப அதெல்லாம் கிடையாது. சுலபமா பொறி கொட்டுறாங்களா? ஆமா அதுல 2 மிச்சர் போட்டு கல்லறி விட்டுறாங்க. அது இலையில கொட்டா அந்த போட்டோ அப்படி முறைச்சிங்க வேண்டிதான். ஐயா உக்காருவாங்க. தாய்கிட்டு ஒண்ணு போட்டிருக்காது கேவிங்க வந்துடும். வந்து கும்பலா உட்காந்து அவங்க புள்ள செய்த கொடுமை, அவன் மருமு செய்த கொடுமை சேர்த்து போட்டானே அவன் செய்வாதுங்க. அவன் புள்ள செஞ்சது, அவன் மெருமை செஞ்சது, அவன் பொண்ணு செஞ்சது, அதெல்லாம் ஐது செஞ்சு பின்னாடி கடாசா அங்கதான் பிண்டி மாவு இருக்குதா? அந்த பிண்டி மாவு சரி சிந்தி கடாசம். அந்த ஊர்ல நாட்டார் நான் தான். நீதான் பெரிய நாட்டார். எங்க ஊர்ல நாட்டாரே நான் தான். நாட்டார் ராஜி காட்டுவீங்க. ஏந்திருங்க அப்படின்னு 10 பேர் செத்துருவேன். சரி செத்துட்டு அந்த பிண்டி மாவு சொன்ன பிண்டி மாவு எடுத்து அணுக்குள்ள கொட்டி ஒன்னாட ஒண்ணு கலக்குவேன். ஐயோ பிசுன்னு ஐயோ தலைமுறை வருது. அதுல மூச்சு எல்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்து வேணப்பா நாட்டாரு. எதனா ஒண்ணு கலக்கி அந்த நேரத்துல மாரச்சி கூடி மடியில மாரச்சாங்குழி மடியில அன்னைக்கு ஒரு நாள் தான் கூலி தருவாங்க. சரி மாரச்சி செய்யறதுக்கு எப்படி பிடிக்கணுமா? லைனா நீல வேண்டி குதிரை வேணாம் சொல்லக்கூடாது. கிளம்பு
அகப்படுக்கின்ற அணகூட வைக்கிறா அடி போய் நான் அணகூட தான் வெட்டி சொல்ல முடியும் போதியா அதான் வாங்கிட்ட ஒன்னும் கொடுக்காதடி உனக்கு எனக்கு தெரியாது நான் ஏமாத்த முடியாது ஏய் நல்ல படிக்க போறியே ஏய் கே போடுங்க போதியா சரி அது நாட்டாரு கை அங்கதான் நாட்டாருக்குலாம் கை அங்கதான் போவோம் ஊருக்கு இப்பதான் நடந்துங்கடா வேற எடுக்கிறாங்க நாட்டாரு இதுக்குதான் இருக்கிறாங்க நாட்டாருக்குலாம் அங்கதான் கை போவோம் சரி அது முடிஞ்சது மொத்த பேரு கொடுத்து கச்சா மீறது எங்க அம்மா வரும் ஆமா எங்க அம்மா மடியில கொட்டிடுவேன் கொட்டி அனுப்பிடுவேன் ஆமா சரி தண்டு வாழை மரம் எப்பதான் ஓடுவது தண்டு வாழை மரம் அப்பதான் ஓதும் எப்போ வெடி காலம் 4 மணிக்கு 4 மணிக்கு ஆமா அந்த அரை போற மகன் இருக்கிறாங்களே ஆமா கொண்டு வந்து அந்த அம்மா நெட்டு வந்து ஒரு குடம் தண்ணி ஊத்துவாங்க குளிருமே அது வட்டன்னு ஊத்துரும் ஐயோ இந்த பாவி செத்தாலும் சித்திரை வைகாசில சாவு கூடாதா மார்கழி மாசத்துல செத்துட்டானே என்னையும் கூட கூட்டு மூடாம ஒழுகுதே ஐயோ அப்படின்னு தட்ட ஒதுரும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்கும் ஆமா ஒரு குடம் தண்ணி ஊத்துறாங்களா மாடு ஒண்ணு ஓட்டிடுவாங்க மாடு ஒண்ணு ஓட்டியாந்து அந்த அம்மா கையில அரும்புல கொடுப்பாங்க ஆமா அரும்புல கொடுத்து அந்த அம்மா கையில ஒதுரும் குளிர்ல நாட்டா இருக்கிறவங்க இந்த மாதிரி சரி நம்ம புடிங்க ஆமா வாயில நூத்தி மாட்டை அமிச்சிட்டு அந்த அம்மாவை விட்டு போய் நடு வீட்டுல அந்த வாய மருந்து அங்க நட்டுருவாங்க தெருவுல அந்த அம்மா கையில ஒரு கத்தி கொடுப்பாங்க அந்த கத்தி கொடுத்துட்டு அந்த 4 வாய மரத்தை 4 துண்டா வெட்டி 4 பக்கம் கடாச்சிட்டு 4 பக்கம் சூற கொலை விட்டுருவாங்க அந்த அம்மா உள்ள இட்டு போய் படுக்குன்னு அறுத்து வெடுக்கு தாவால் தட்டுல போடுவாங்க இது ஆகாத சொல்படும் பழகுது என்ன கதை அழகு கதையா சரி தாலியா இருக்கிற ஆகாத கனவு போய் சொல்லுங்க அம்மா நான் வாங்கி படுக்கலையே அந்த வயலத்தான் பார்க்கலையே முடியுமா நம்ம ஆர்வம் பெருமா அந்த நீர் உப்பு போட்ட தேவை பாவி வளவான ஆனா போறது இருந்தா அப்படி எடுப்பேன் வில்ல எடுப்பேன் ஒரு பொண்ணா போறத கொல்ல பூஜை எடுப்பாங்க வேலைக்கு புள்ள வர முடியல பாவடிக்கு என்ன வெத்தல்பாக்கு போய்தான் எங்க பாவடிக்கு எழுதியும் இல்ல அந்த கேயுங்க அழிவு போல தேடும் ஐயோ வெத்தல்பாக்கு போய் அப்படி பாயுங்க வெத்தல்பாக்கு ஐயோ அது நடுவு போய் அரபா ஒரு ரூபாய் வச்சுக்கிறா எவ்வளவு எடுத்து விட்டாளா சடுவாங்க உனக்குள்ள சந்தேகம் அம்மா சொந்த கேட்டே இல்ல நான் கேட்கல பூரா இல்ல வீட்டு தீபாவளி அவரு கொண்டாடித்தாங்கள் பெண்டுகள் எல்லாரும் மாறினார் என்ன இல்லாமல் வருந்தாரை மட்ட பெண்கள் என்ன கட்டியல கண்டு மட்ட பெண்கள் எல்லாம் தெரியுமா தெரியாது தும்பில்லாது கவுரு இல்லாது ஆத்துப்படி முண்டு யார வந்து முண்டிச்சுன்றா யார வந்து முண்டிச்சுன்றா ஆத்துப்படி முண்டு செய்ய சுத்துக்காட்டு வீடு ஆமா சுத்துக்காட்டு வீட்டுல எல்லா கேவியும் ஆமா ஐயோ ஆமா ஐயோ நீ அச்சுன்னு போயிட்டு பாரு அப்புறம் நீ அச்சுன்னு செத்துட்டா கப்பல்ல வாங்கிக்கலாம் 5 லட்சம் யாரு முதல்ல வைக்கிறது எனக்கு அடிப்பா 5 லட்சம் 1 ரூபாய் கூட வாங்காத 5 லட்சம் ஆமா சரி விடு எங்க அம்மா காரங்க இஷ்ட மாட்டோம்
இந்த மாதிரி அந்த கேள்வி அடிச்சுக்கின்னு அழுவோம். அம்மா எப்பா எம்மா 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 எப்பான்னு. அதான் அது போனா போட்டோம். சரி சத்தமே வரலன்னா அடிச்சுக்கிறாரு. சத்தமே வரலையா? சத்தம் நான் தான் அடிச்சு நான் பாக்குறேன். அந்த ஆயாவோ அடிச்சு நான் தான் பாக்குதுங்க. அங்க எதனா இருந்தா தானே அத மொத்தம் பசங்க ஊட்டுக்கிறாங்க. இந்த மாதிரி இருந்தா பரவாயில்ல. சவுண்டு தம்மு தம்முன்னு வரும். அந்த மட்ட பெண்கள் மட்ட பெண்கள்லாம் அத்துட்டு முடிச்சுங்க. இது ஆவாத கலவே இதே போய் சொல்லுங்க. அம்மா மகாது சொற்படம் அம்மா பாயை முருங்கைய மண்ணோடு சைதில மந்தன சோசிலே பாயை முருங்கைய மண்ணோடு சைதில மந்தன என்னை 10 மாதம் 300 நாட்கள் நெற்றி வேறு நிலத்தில் விழ தாய் தந்தைக்கு என்ன ஆபத்து வருமோ? கடமை தவறாமல் வளர்த்த அண்ணன் தம்பிக்கு என்ன ஆபத்து வருமோ? என் உற்றத்தார் யாருக்கு என்ன நான் நேருமா என்று இதே கஷ்டமா இருக்கிறேன். அக்கா அம்மா சொன்னது கேட்டியா? என்ன சொன்னாரு? தாய் தந்தை மாறி சொன்ன ஒரு ஆபத்து வந்து அழுகுறாங்க. ஆமா, ஒரு பெண்ணுக்கு திருமணம் ஆவதற்கு முன்பாக கிணவு கண்டால் அது தாய் வீட்டை சேரும். உண்மை. அதே பெண் திருமணம் செய்த பிறகு கிணவு கண்டால் அது மாமியார் வீட்டு தான் சேரும். அப்படியே போய் சொல்லிவிடலாம். ஒரு பெண்ணாகப்பட்டவள்
பிறந்து வளர்ந்து திருமணம் ஆவதற்கு முன்பு கனவு கண்டால் அது தாய் வீட்டை சேருமாம். அதே பெண்ணானவள் திருமணம் முடிந்த பிறகு மாமேகத்தில் வந்த பிறகு கனவு கண்டால் மாமேகத்தை நாம வந்து சாரும். எப்படி 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 அம்மா இப்படிதான் அடி வயசுல பால் வாத்தாப்புல இருக்குது. ஏண்டி தாய் வீடு நல்லா இருந்தாங்க அப்பப்ப போய் ஒரு சேலை விதமா கட்டி வருவேன், சாப்பிட்டு வருவேன். நல்லா இருந்தாங்க நான் நல்லா இருப்பேன். நான் தான் வாயிருந்தேன் எங்க மாமியார் வீட்டுல இந்த தொலை 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 வாய்வு. ஏண்டி எங்க மாமியார் வீடு எக்காடினா செக்காடியா போட்டோம் பாரி முள்ளாடிக்கிட்டு மண்ணோடு மண்ணா போட்டோம் வாங்கி கர்ணமகாராஜா மூலாண்ட போ சொன்னார். எங்களால வந்து என்ன சொன்னாரு, அந்த அம்மா இருக்கிறாங்க பொண்ணுடைய அம்மா, அந்த அம்மா விடை பெறணுமா, அவர் போருக்கு போக போறாரு. ஐந்து ஒன்று ஒரு முடிவு தருவா சொல்லிக்கிறார். அதானா அத சொல்லத்துக்கே இப்படி இவ்வளோ சுத்தி அடிப்பா இந்த சுத்தி சுத்தி ஓடியாந்தா. ஆமா அதனால என்ன சுத்தி வரதே பாய் சரி சரி அம்மா வச்சா அம்மா 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 நீ போன அம்மா கோவமா பிடிச்சு தர்றாங்கயா. கூட்டு பாத்தீங்க ஆமா கோவமா பிடிச்சு தர்றாங்க. அந்த அம்மாவுக்கு போயிட்டு செம்மையா பண்ணிடுவாரு. அம்மா கோவமா பிடிச்சு தர்றாங்க. அவ்வளவு கோவமா பிடிச்சு தள்ளுறாங்க. பெண்களுக்கு பிடித்தது என்ன அது போங்க. மலர்களை சூடிடும் அப்படியே வரல. இவ கட்டினா பூ அது ஓகே. ஆமா கரிக்கா கட்டினாங்க. நீ மேடி பண்ண பூ வேண்டதா? பூ எப்படி கட்டுவாங்க? பூ கட்டுறேன். பிடியா கட்டுவாங்க. பூ பிடியா கட்டுவாங்க. அது ஒரு ஜாலியா இருக்கு. பூ கட்டுறதுல கை காட்ட கூடாது. இவன் வந்து பிடி பிடி தட்டி தட்டி காமிக்கிறான். பூ எத்தாந்து கூட நான் கட்டினா கேட்கறேன். நீ கட்டணம் வச்சுக்க மொத்த அருமையா போடும். அம்மா கோவமா இருக்கிறாங்க பிடிச்சு தர்றாங்க. சரி மெதுவா போய் கூப்பிட்டு பாரு. மெதுவா அம்மா என்றும் இல்லாமல் அவ்வளவு அருமையா பண்ணிடுறா. சரிங்க என்ன ஆச்சு உங்களுக்கு? எங்கடி அழைக்கிறேன்? அங்கதானா எங்க? அம்மா அவர்தாம்மா. அம்மா அவர்தாம்மா. அவரு கேவரு லவ்வர். அவர்தாம்மா உங்களுக்கு லவ்வர். அம்மா அவர் இல்லை இவர் இல்லை. அன்னைக்கு கூட கண்ணமா அவங்க அழைத்தரமா. யாரு 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 உனக்கு தானே மனமா அவராயாத்தார் இவராயாத்தார் என்று நீ
ஏண்டி அம்மா அவரே சார் இவரே எப்படி நானா பகுதி வீடு யார ஆயிடுச்சா உங்க கணவன் தானே பொன்வேண்டி கால வேற கண்வேண்டி ஏண்டா பொன்னாடி கால வீரியாடா பொன்னாடி கால யாரு வெளியில கெட்டா சுத்திக்கிறாங்க எல்லாரும் அவங்க வீட்டுல அவங்க பொன்னாடி கால வீட்டை தாண்டி வராங்க நான் கூட பொன்னாடி கால வீட்டு தாண்டி வரேன் எப்போ இவனை பேசினார்களோ ஏண்டி அது போது போது அது புத்தி இல்லாத போடின்னு தான் ஒரு வார்த்தை சொன்னா சபை விட்டு போயிட்டாளுங்க இந்த சபை விட்டு போறாங்க ஆமா சபை விட்டு போறது யாரு எப்படி எல்லாமா கிண்ணமே போச்சு அண்ணமே கிண்ணமே அம்மா நீங்கள் கண்ணவாத அழைத்தோம் என்றோம் நீங்கள் வருவதற்கு தடை சொல்ல காரணம் என்னம்மா ஏன் ஏன் ஈவான குலம் என்றோதோ மொழியதை எடுத்து முறையிட அடக்கி
அம்மா என் பக்கத்திலேயே இருந்து கொண்டிருக்கிறேன். ஆமா அவராயத்தார் இவராயத்தார் என்னிடத்தில் முறையிடுகிறேன். நான் எதற்காக சொல்கிறேன்? எதற்காகம்மா? அவர் எப்படியெல்லாம் நாட்டு மக்கள் ஏசுகிறார்கள். எப்படி அம்மா யோசிக்கின்றார்? கேட்பாகம் இல்லை, வெட்டிகாரம் இல்லை, ஆமா. இந்த ஜாதி இந்த ஜாதி என்று அப்படி இப்படின்னு ஆயிரம் பேசுறாங்களே. ஏண்டி, உன் செவிக்கு கேட்கவில்லையா? ஏண்டி, அவர் அழைத்தார் என்று நம்ம எப்ப இதில் என்னிடத்தில் இப்ப இருமா பேசினீரோ என்னிடத்தில் வேலை கிடையாது. போங்க ஆகட்டும் அம்மா. கிளம்புங்க போடு. மாதம் ஐயோ சமாகர மூஞ்சி என்னால பார்க்க முடியாது. மூஞ்சி பாக்குறது எத்தி கண்ணு ஓடுவேன். நீ ஐயாதிரி வேலையை விட்டு நீக்கிட்டாங்கய்யா. அவன் நீக்கிட்டானா? நான் விட்டுறேன். எவ்வளவு நாளா காட்டுங்கிறேன் வேலை ஏன் நான் மட்டும் நான் ராஜா வேலை சொல்றியா? நானும் விட்டுறேன். நாங்க சொல்றேன் எங்களுக்கு வேலை வேணும். வேறு தண்ணி சிந்து கூட பணம் மட்டும் நிறைய வேணும். இப்பேற்பட்ட நாள் இருந்தா சொல்லு. வெயில் படக்கூடாது. வெயில் படக்கூடாது. சிந்த கூடாது. பணம் மட்டும் நிறைய வேணும். இப்பேற்பட்ட நாள் சொல்லியா? இது மாதிரி வேலை தானே? என் வீட்டுக்கு வர சொன்னானே. எங்க வீட்டுக்கு வேலை கிடையாது. நம்ம ஆளுக்கு பஸ்லாம் தொட்டு வெயிலே படக்கூடாது. வேலை விட்டுட்டாங்க. அத்தனை போறவங்க நாலு கேள்வி. கிட்டுவாடி ஒண்ணுமா ஒண்ணு சொல்லவே வணக்கம்மா. ஏண்டி மேல விட்டு நீங்கிட்ட குழந்தைங்களை என்னாச்சு? கிட்ட போயிடுமா? அது மேல பார்த்து பத்தாடி இல்ல என்னாச்சு உனக்கு? சின்ன கேட்டு போலாம். அம்மா இவன் உலக தெரியும் அப்படி எப்படி பேசுறீங்களே? எப்படி வாய வளர்த்து வச்சுக்கிறா பாரு. பலவரம் பேசுறாங்க. அப்புறம் அவரை தொட்டு எப்படி தாலி கட்டிக்கிறீங்க? அது கூட நான் ஜிகி தாலி தெரியல. ஏண்டி எப்படி தாலி கட்டினாங்க தெரியாது. அந்த அம்மா குஞ்சாங்க, அவரு தாலி கட்டாரு. கைத்துல கட்டாங்க. கைத்துல கட்ட மாட்டாங்க, இடுப்புல கட்டிப்பாங்க. நீ கேட்கணும் பதில் சொல்லிட்டு இருக்கணுமா? ஏண்டி பிரம்மன் நல்லாட்டபடி நடந்தது போடி தெரியும். மாமா அந்த பிரம்மன் நல்லாட்டபடி நடந்ததான் அப்படின்னு சொல்றாங்க. பிரம்மன் நல்லாட்டபடி சரி யாரோ நீ சொன்னதே சரி கிடையாது. போடி இந்த குழந்தை எப்படி கேட்க போய் நீ போய் கேட்டாந்தி கிட்ட உன் வீட்டுக்கு நான் யாரு முடியாது. கே கொடி சொல்லுமா? கே கொடிமா போதுமா? ஒண்ணு கே கொடி ஒண்ணுமா? குடிமா உன்னோட ரோதனையா போச்சு. பாருங்கம்மா இது ஒண்ணு பார்த்தது கிடையாது. இப்ப பாருங்கம்மா எங்க பாருங்க. என் பேர் கேட்டு நல்லா கேட்டுவான். கழுத்துல வாங்கி இரண்டாவது வழுத்துல வாங்கி 6000 எப்படி பாருங்கம்மா? போட்டி கேட்கிறாய் எப்படி பாத்துக்கிறீங்க? இப்படி
இல்ல அப்ப கைத்துல வாங்கி குழந்தை எப்படி பத்தி இப்படி அடிக்காம பதில் சொல்லிக்கிட்டு உட்காந்து முதல்ல கைத்துல வாங்கி 2வது வயசுல வாங்கி அந்த குழந்தை அடிப்பா சரி எதிர் வீட்டுக்காரன் வெங்காயம் எதிர் வீட்டுக்காரன் ஏன்னா பொண்டாட்டிக்குள்ள சண்டை வந்தனா நீ ஒத்து பஞ்சாயத்து பண்றதுக்கு அப்படி சொல்ற பூஜாரி ஏடி குழந்தை எப்படி பண்றது கேள்வி ஆண்டவன் அருளால் குழந்தை பிறந்துக்குது போடி சரியா யோ மாமா ஆண்டவர் உள்ள குழந்தை பிறந்ததான் சரி அதெல்லாம் விடியா சொன்னதே சரி சரி கிடையாது அதெல்லாம் விடு போடி நான் கேட்டேன் 2வது ஆமா எனக்கு எப்பயா வரும் நான் ஒரு ஆள் நான் இல்ல மிருதங்கார் ஒரு ஆள் மனுஷன் வரும் ஆமா கண்டிப்பா வரும்ன்ற கண்டிப்பா வரும் ஆமா மனசுல வச்சிருக்கியா மிருதங்கார் எப்ப என்ன இவ்வளவு பேசுறாங்க பேசுறாங்களோ கையா கை எங்க வருது முன்னாடி இருமா ஒரு அணுக்கு இருக்குடா நின்றா கையா முடிமா நல்லா முடிச்சே ஏண்டா நாளைக்கு என்ன ஒரு சந்தை நாளைக்கமா சுமங்கலி செய்யார் சந்தைடா செய்யார் சந்தை சுமங்கலி பெரிய ஊர் அது. இவனுக்கு ஒரு 4 ஊருக்கு அந்த ஊர் ஒருத்த வந்தா விட்டுட்டு வந்துரு என்ன எடுத்துட்டு வரையா கூடாது சரி சரி ஐயோ ஐயோ மகாராஜா அடி பாய் கைடி அடி பாத்தா கைடி ஐயோ மகாராஜா ஓடப்போ ஒரு ஆம்பளை அவன் குடிக்கிறான் நான் எங்க குடிச்சேன் நான் குடிக்கவே இல்லைங்க நான் குடிச்சது நீ பாத்தீங்களா மகாராஜா மாமா பாத்தீங்கன்னா கிடையாது அப்புறம் உனக்கு அடி மெத்து காத்தா நீ அச்சுட எப்படி மறுகிறாரு பாரு ஒரு ஆள் வர முடியாது கேளும் கேளு ஓமண்ணா ஆளுவங்களை விற்பண்ணா அவதான் சர்சன்னா கீர்த்தி உள்ளவரே புகழ் பெற்றவரே சர்ச்சன்னா அப்படின்னு பெருமையாக சொல்லுகிறார்கள் உங்களையே பெருமையா சொல்றாங்க இருந்தாலும் என்னுடைய மனைவி அழைத்து வந்தீர்களா தங்கள் பெயரை சொன்னாதோ எவ்வளவு பிரியம் பாருங்க உங்க மேல சொன்ன உடனே பலால்னு முத்துது. அவன மேல கொட்டி முட்டுது. குடும்ப லட்சணம் அந்த அளவுக்கு அவ்வளவு பேர பிரியம் பிராண பிரியம் மறுபடியும் போதும் போதும் பட்டதே போதும் பட்டது புத்தி வந்து விட்டது இவனுக்கு 2 பேருக்கும் சூத்து வாயு கேட்டது சூடாம் போட்டு ஊர் மேல விட்டது பாட்டு பாட போட்டியாடா ஐடியா சூதும் பாதும் மன்னா அது சூது அதுல சூத்து என்னுடைய சூது அண்ணனுடைய வாது பாது கெட்டு விட்டது கெட்டு விட்டது மறுவூரை சென்று அழைத்து வர முடியாது அப்படி என்றால் உங்கள் இல்லம் சென்று வருங்க